Hello everyone, I am Dr. Ravi Krivanandan, consultant orthopedic surgeon, Kaveri Hospital, வடபழனி. பேஷண்ட்ஸ் என்கிட்ட காமனாக கேட்குறது எனக்கு முதுகுவலி இருக்குது சார், என்னென்ன காரணம் சார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. இப்போ காமனாக முதுகுவலி அப்படின்னா ஒரு 40லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் பெயின் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அதில் இருக்கிற போன்ஸோ இல்லை மசில்ஸோ கொஞ்சம் வீக்காகவோ டயர்டாகவோ இருந்தது தான் பெயின் வரலாம். நம்பர் 2 காமனாக தெரிஞ்சுக்கிறது ஆஸ்டியோபோரோசிஸ். ஒரு வயசானவங்க நான் 60லேருந்து 70 வயசு இருக்கிறாங்க அப்படின்னா போன் வீக்காக இருக்கிறது ஆஸ்டியோபோரோசிஸ் இல்லாட்டி ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் அதே பேக் பெயின் வரும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் அது ஒரு ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சின்ன கண்டிஷன் தான் அது. பட் அப்பப்போ பெயின் வரும். அந்த பெயின் பார்த்திங்கன்னா முதுகுலேருந்து பின் க்ராயின் வரைக்கும் வரும். அதாவது 2 காலுக்கு நடுவில் வரும். யூரின் கொஞ்சம் கம்மியாக போகும், இல்லாட்டி யூரின் அதிகமாக கூட போகும். அந்த பெயின் வர்றப்ப உங்களை பிறண்டு பிறண்டு படுக்க வைக்கும். 3 சிம்பிளான விஷயங்கள். ஒரு சைடு தான் இருக்கும், ஏதாவது ஒரு பக்கம் முதுகுக்கு பின்னாடி நடுமுதல் இல்லாமல் ஒரு சைடில் இருக்கும். அந்த வலி 2 காலுக்கு நடுவில் வரும். அந்த பெயின் வர்றப்ப உங்களுக்கு பிறண்டு பிறண்டு படுக்க வைக்கும். இதெல்லாம் புழிஞ்சு புழிஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ பண்ணிவிட்டு அந்த கிட்னி ஸ்டோன் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சாதாரண மெக்கானிக்கல் பேக் பெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் ஹாட் வாட்டர், கொஞ்சம் ஜெல், பெயின் கில்லர் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டாலே வெளியே வந்துடலாம். ஸோ பேக் பெயின்ன்றது ஒரு சாதாரண விஷயம் தான். பட் இந்த கிட்னினால் வர்ற சில பேக் பெயினையும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான சின்ன சின்ன டெஸ்ட்டோ ஒரு கன்சல்டேஷனை பண்ணி அதை ரூல் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ.